ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தி மீன் கிடச்சிருங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். இந்த மீனில் நம்ம குழம்பு வச்சோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரு சில ஏரியாவில் சால மீன் கூட சொல்லுவாங்க. நாகூர் நாகப்பட்டினம்லாம் மத்தின்னு தான் சொல்லுவோம். இந்த மத்தியை வச்சு இன்றைக்கி நான் குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துங்க. வாங்க செஞ்சு சாப்பிட்டு ஜமாய்க்கலாம். 4 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு 50 கிராம் புளியை ஊற வச்சுருக்கோம். நல்லா கரைச்சிங்க, தண்ணியாக கரைச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புளியை நல்லா கோவமாக பேசிங்க, அப்போ தான் நல்லா உள்ளே இருக்கிற சாரெல்லாம் வெளியே வரும். குழம்பு வைக்காமல் அப்படியே வச்சு வச்சுக்கிறேன் மீனை. எப்படி வைக்கணும் தான் சொல்கிறேன்ல. எப்படி செஞ்சாலும் இப்படி கிடையாது அப்படி கிடையாதுன்னு சொல்ல போகிறீங்க. அதனால தான் உங்களையே வைக்க சொல்லிட்டேன். நான் வேணா உங்களுக்கு வீடியோ எடுத்து தரேன்னு சொல்லிட்டேன். வீடியோ எடுக்கிறேன் தான் குழம்பே வச்சு தரேன். சுத்தமாக சக்கை புளிஞ்சு எடுத்தாச்சு புளியை. ஒரு 4 பேருக்கு நம்ம மீன் குழம்பு வைக்கிறோம். ஒரு 1.5 ஸ்பூன் வரைக்கும் நான் உப்பு போட்டுக்கிறேன். சரிங்களா? இதிலே பார்த்தீங்கன்னா அரைச்சோம் இல்லையா, தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ஆக்சுவலாக கையில் தான் பிசையணும். நம்ம கையில் பிசைஞ்சாலும் இவ்வளோ நைஸாக வராது. நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இதில் கடாய் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். ஏன்னா புளி நிறைய கரைச்சி சேர்க்குறோம்ல, வயிறு வலிக்கக்கூடாதுன்னு தான் வெந்தயம் நிறைய சேர்த்துக்கணும். வெந்தயத்து கூட பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்ல மருத்துவ குணம் தான், உடம்புக்கு நல்லது. இப்படி சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம், ரெண்டுமே சேர்த்துட்றேன். குழம்புக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், ருசியும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதங்கட்டுங்க. கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போது கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிகை தனி மிளகாத்தூள் போடுங்க. எண்ணெயில் ஒரு சிகப்பு கலர் வரும். இது குழம்பு கொதித்து வரும்போது குழம்பு மேலே மிதந்து வரும், நல்லாயிருக்கும் பார்க்க. அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துடலாம். இது ஒரு ரசம் பதத்துக்கு இருக்கா, இது நல்லா திக்காக ஒரு குழம்பு பதத்துக்கு வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் கண்டினியூவாக கொதிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு எப்படி திக்காக வந்துருச்சு பார்த்தீங்களா? மீனை சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் சின்ன மீன் இல்லையா, இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதி வரட்டும். அப்புறம் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அடுப்பு அணைச்சிடலாம். மூடி போட்டு வச்சிடணும். அப்போ தான் எண்ணெய் ஃபுல்லாக வரும். நல்லா சூப்பராக சூடாக ஒரு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. எப்படி வருது பாருங்கள் மீன். செம்மையாக இருக்குது குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.